Good morning dear students. Linear algebra unit 2 பார்க்குறோம். So T linear definition என்னன்னு பார்த்தீங்கன்னா, let V and W be a vector space over F. A function T is V tends to W a linear transformation from V to W if for all x, y belongs to V and C belongs to F. T of x plus y equal to T of x plus T of y. T of Cx equal to C of T of x. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி லீனியர் அப்படின்னா ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்க, வி அண்ட் டபிள்யூ. அது எதில் இருக்குது? எஃப்பில் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் டி ஈஸ்ட் வி டென்ஸ் டு டபிள்யூ அப்படின்னு ஃபார்ம் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா எ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த விலேருந்து தான் எதுக்கு போகுது? டபிள்யூக்கு போகுது. இஃப் எக்ஸ் கம்மா ஒய் எதில் இருக்குது அப்படின்னா பிலாங்ஸ் டு வி அண்ட் சி பிலாங்ஸ் டு எஃப். ஸோ இப்போ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குன்னா இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று வந்து டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டி ஆஃப் ஒய். அடுத்து டி ஆஃப் சிஎக்ஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் டிஎக்ஸு. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இப்போ டி இஸ் லீனியருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். டி லீனியர்னால் அதுக்கான ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? டி இஸ் டி வி டென்ஸ் டு டபிள்யூவாக இருக்கும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு டி இஸ் இஃப் டி இஸ் லீனியர் தென் T of 0 equal to 0. Next பார்த்தீங்க அப்படின்னா T is linear if and only if T of Cx plus y equal to C of Tx plus T of y for all x, y belongs to V and C belongs to F. அதாவது சிங்கிறது ஸ்கேலாரு. அப்போது ஒரு வெக்டரோட ஸ்கேலாரை மல்டிஃபை பண்ணி அகைன் இன்னொரு வெக்டரை நம்ம ஆட் பண்ணி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சோன்னா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சி ஆஃப் டி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டி ஆஃப் ஒய்யாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸு ஒய் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸில் இருக்கும், ஸ்கேலார் வந்து ஃபீல்டில் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டு, இஃப் டி இஸ் லீனியர் தென் T of x minus y அப்படின்னா T of x minus T of y for all x, y belongs to V. ஸோ ரெண்டு வெக்டரை நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? T of x minus T of y கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா T is linear if and only if for x1, x2 and so on xn belongs to V. ஸோ ஒன்றுலேருந்து nth வெக்டர்ஸ் வந்து வீல் இருக்கிறதாவும் nth ஸ்கேலார்ஸ் வந்து ஃபீல்டில் இருக்கவும் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்ம லீனியர் அதுக்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா T of summation I equal to 1 to n ai xi equal to summation I equal to 1 to n ai T of xi. ஸோ இது வந்து nth வெக்டர்ஸும் nth ஸ்கேலார்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நான் எப்படி எழுதுவோம்? லீனியர் காம்பினேஷனில் எழுதுவோம். a1 x1 ப்ளஸ் a2 x2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் an xn எழுதுவோம் லீனியர் காம்பினேஷனில். ஸோ நம்ம இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கனா எப்படி எழுதலாம்? சமேஷன் nth டேர்மில் nth டேர்ம் வரைக்கும் இருக்கும். இப்போ அதுக்கு ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது இது என்ன பேஸில் இருக்குது? டி ஆஃப் சிஎக்ஸில் இருக்குது. ஸோ அதை அப்படி எழுதும்போது எப்படி எழுதலாம்? ட்ரான்ஸ்ஃபார்மில் சி இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ இங்கே சிங்கிறது ஸ்கேலார் வேல்யூ, ஏஐ மட்டும் எடுத்துட்டோன்னா ரிமைனிங்கை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான லீனியருக்கான ப்ராப்பர்ட்டிஸு. அடுத்து கர்னல் ஆஃப் டி அப்படின்னா லெட் வி அண்ட் டபிள்யூ பி எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எ ஃபீல்டு எஃப் அண்ட் டி இஸ் வி டென்ஸ் டு டபிள்யூ பி எ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். Then kernel of T is divided to B, ker T equal to V, V belongs to V and T of V equal to 0. ஸோ இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அது கர்னல் ஆஃப் டி. ஸோ இங்கேயும் அப்படின்னா V and W ரெண்டு வெக்டர் ஸ்பேஸு ஃபீல்டில் இருக்கிறத எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? T is T V tends to W. ஸோ V tensனா Vயில் உள்ள ஃபங்க்ஷன் உள்ள வேரியபிள்ஸ் எல்லாமே இதுக்கு இது ப்ரீ இமேஜாக இருக்கும், இதில் எல்லாமே இருக்கும். Be a linear transformation that kernel of T is divided to B, ker T equal to V belongs to V and T of V equal to 0. So, this is kernel of T. Thank you students.